لنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொழுகையில் ஏற்படுகின்ற பிழைகள், அதாவது நம்ம கவனக்குறைவாக அல்லது பொடுபோக்கின் காரணமாக நம்மை அறியாமல் அல்லது சில நேரங்கள்ல தொழுகையை நாங்கள் தெரியாமல் சில பிழைகளை செய்து கொண்டிருப்போம். அப்படியான பிழைகள் என்ன, அதே போல அப்படியான பிழைகளை எவ்வாறு நாங்கள் திருத்தி சரியாக தொழ வேண்டும் என்கிற செய்தியை ஒரு புதிய வகுப்பினூடாக நாங்கள் தொடராக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்றைய வகுப்பில் நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று கேட்டா, ஏன் நம்ம தொழுகையை திருத்த வேண்டும், தொழுகையை எதற்காக நம்ம சரியாக தொழ வேண்டும் என்று கேட்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன செய்தி என்று கேட்டா, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. அதாவது தொழுகையுடைய மிக முக்கியமான பிரதான அம்சம் என்று கேட்டா, நீங்க அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு எப்படி பயிற்றுவித்தார்கள், தொழுகை எப்படி சொல்லி கொடுத்தார்களோ அந்த மாதிரி தொழக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். ஏன்னு கேட்டா, வணக்கத்தை பொறுத்த மட்டில் மார்க்கம் சார்ந்த விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அதாவது நம்ம யாரிடத்திலிருந்து கேட்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. ஆனா யாரு சொன்னாலும் ஆதாரத்தோட சொல்லக்கூடிய மக்களாக, அல்லாஹுடைய தூதர் தக்பீர் கட்டினார் என்று சொன்னா, சலாம் இப்படி கொடுத்தாரு, ருக்கு செய்திருக்கிறாரு, சுஜூதுல இந்த மாதிரி துவா ஓதி இருக்கிறாரு, சுஜூதை இப்படி செய்திருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக அல்லாஹ் தங்களோடு வாழ்ந்த தோழர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் தொழுகையுடைய மிக முக்கியமான அம்சமே என்னன்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியாது, நம்ம நினைத்த மாதிரி தக்பீர் கட்ட முடியாது, நம்ம நினைத்தது போல தொழுகையை தொழ முடியாது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் தங்களோட வாழ்ந்த தோழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக, மிக முக்கியமான ஒரு உபதேசமாக சொல்லி கொடுத்தார்கள். என்ன தொழுகையில எப்படி பார்த்தீங்களோ அந்த மாதிரி தொழுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் தொழுகையில ஒரு பொடுபோக்கான மக்களாக அல்லது கவனக்குறைவான மக்களாக, இன்னும் ஒரு விஷயம் என்று கேட்டா, தொழுகையை பற்றி தெரியாத மக்களாக பெரும்பாலான மக்களை சொல்லவில்லை, ஒரு சில மக்கள் தொழுகையை பற்றி தெரியாதவர்களாக, தொழுகையை பற்றி சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் எப்படி இந்த தொழுகையை நிலைநாட்டினார்களோ அப்படி தொழுவதற்கு முயற்சி பண்ணாத சமூகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டா, தொழுகையுடைய ஒரு பண்பு என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, இன்ன ஸலாத்த, தொழுகை அப்படின்னு கேட்டா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையுடைய நம்ம ஒரு மனிதன் தொழுகிறான் அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா நடக்கும்? அவன் பாவமான அல்லது மோசமான காரியத்திலிருந்து விடுபட்ட மனிதனா வாழ்வான். அதாவது அசிங்கத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுபட்ட நல்ல ஒரு மனிதனா வாழ்வான். அப்படி வாழ்ந்தால்தான் அப்படி வாழ்கிறான். அதாவது நம்முடைய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம தொழுகிறோம், அதே நேரத்துல பாவத்துக்குரிய மக்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் என்று கேட்டா, அப்ப நம்முடைய தொழுகை சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை. தொழுகை சரியாக நம்ம அமைத்துக் கொள்ற நேரம் என்னன்னு கேட்டா, அசிங்கம் நம்மளோட வராது. அல்லாஹ் தாலா தொழுகை பத்தி சொல்லிக் கொடுக்குற மிக பிரதான ஒரு விஷயத்துல என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் தொழுகிறான் அப்படின்னு கேட்டா அசிங்கம் வராத மனிதனாக இருப்பான். அது தொழுகிற மனிதன் அதே நேரம் அசிங்கமும் செய்யறான் அப்படின்னு கேட்டா சரியா தொல்லை இல்லைன்னு அர்த்தம், கண்ணியமானவர்களே. எனவே தொழுகையுடைய விஷயத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிற பொழுது, ஃபவைலுன் லில் முஸல்லீன், அதாவது தொழக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு கேடுதான், நீங்க மோசமாயிட்டீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழக்கூடிய மக்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். ஏன்னு கேட்டா, அவனோட பண்பு என்ன தெரியுமா? எப்படி தொழுவார்கள், எப்படியான மக்கள் நாசமானவர்கள் கேட்டா, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அதாவது சஹ்வா, அந்த சாஹூன் அந்த மாதிரி மக்கள் என்று கேட்டா தொழுகையை விடக்கூடிய மக்கள் கிடையாது. யாரெல்லாம் தொழுகையை விட்டுறாங்களோ அவங்க, வேண்டுமென்று யார் ஒரு மனிதன் தொழுகையை விட்டுறானோ அவனுக்கு வேற சட்டம், இஸ்லாத்துல அவனுக்கு வேற சட்டம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துறான்னு கேட்டா, பொடுபோக்கானவர்கள், அதாவது தன்னுடைய தொழுகை விட மாட்டார்கள், பொடுபோக்காக இருப்பார்கள். பொடுபோக்குன்ற நேரத்துல எப்பயாவது ஒரு நேரம் தொழுவது, அல்லது இன்றைக்கு தொழுதா நாளைக்கு தொழுவது கிடையாது, இப்படியான ஒரு பொடுபோக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு பொடுபோக்கு என்ன தெரியுமா? மார்க்கம் அடையாளப்படுத்துகிற
தொழுவாரு. ஆனா எப்படி ருக்கு செய்யணுமோ அப்படி தொழ மாட்டாரு, எப்படி ருக்கு செய்யணுமோ அப்படி ருக்கு செய்ய மாட்டாரு, எப்படி சுஜூது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டாரோ அப்படி சுஜூது செய்ய மாட்டாரு. அதனால ஒரு ரூஹானியத் இல்லாத, உயிரோட்டம் இல்லாத தொழுகையாக இருக்கும். அந்த மாதிரியான தொழுகையாளர்களுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல யாரு தெரியுமா இந்த பொடுபோக்காக அல்லது சோம்பறிகளாக அல்லது தொழுகையில உயிரோட்டம் இல்லாம யாரு தொழுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுகிற பொழுது, ஃபஇதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. இந்த மாதிரி இந்த குரூப் யாரு தெரியுமா? அதாவது தொழுகைக்கு வந்தா சோம்பேறிகளாக அல்லது சரியான ஒரு ரூஹானியத்தில் உயிரோட்டம் இல்லாத தொழுகையாக யாரு தொழுவார்கள் அப்படின்னு கேட்டா, யாரு நயவஞ்சகர்களாக, யாரு அந்த சரியாக இந்த மார்க்கத்தை ஏற்காம இருக்கிறார்களோ அந்த மாதிரியாக்கள் தான் இந்த தொழுகையை சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த தொழுகையை நம்ம ஏன் திருத்த வேண்டும், நம்மிடத்தில் ஏற்படுகிற பிழைகளை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில எல்லா மக்களுமே ஒன்று சேர்ந்து இருக்கிற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரையுமே விசாரிக்க போகிறான், எல்லாரையுமே விசாரிப்பதற்காக அழைப்பான். அந்த மாதிரி நேரத்துல விசாரிக்கிறதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியாட்டத்துல கேட்கிற மிக பிரதான கேள்வி என்ன தெரியுமா? இன்ன அவ்வல மா யுஹாசிபு பிஹில் அப்த் யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில ஒரு மனிதனிடத்துல கேட்கிற மிக பிரதான கேள்வி என்ன தெரியுமா? முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அமலிஹி ஸலாத். உன் தொழுகை எப்படி இருந்தது? நீ சரியாக தொழுது இருக்கிறாயா? நீ சரியாக தொழுகை பேணி இருக்கிறாயா? உயிரோட்டம் உள்ள பிழைகளின்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில நீ தொழுதிருக்கிறாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியான்ட்ட கேட்க போகிறான். அப்படி கேட்கிற பட்சத்துல அந்த கேள்விக்கு அவன் சரியாக பதிலளித்து விட்டான், அந்த கேள்வியில பாஸ் ஆயிட்டா அவன் வெற்றி பெற்று விட்டான். அந்த கேள்வியில அவன் சரியாக பதிலளிக்க இல்ல, யாரெல்லாம் நான் தொழுதிருக்கிறேன் அப்படி எல்லாரும் பள்ளிக்கு போனாங்களே சில பேர் என்று கேட்டா எல்லாரும் பள்ளிக்கு போறதுக்காக போறது, அதாவது பள்ளிக்கிறது சத்தம் கேட்கறது, இதனால அதனுடைய சத்தம் கேட்கறது, எல்லாரும் போவான், மத்தவன் என்னமா நினைச்சிருவான், அதுக்காக சில பேர் போறோம். ஆனா என்ன விஷயம் கேட்டா அதெல்லாம் அது ரூஹானியத்துள்ள தொழுகையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு எப்படியாக தொழுகை சொல்லிக் கொடுத்திருக்கானோ, அல்லாஹுடைய தூதர் எப்படி தொழுகையை பேணினார்களோ தொழுதார்களோ அப்படி தொழக்கூடிய மக்களாக, பிழைகளிலிருந்து விடப்படக்கூடிய மக்களாக நம்ம தொழுகையை பாதுகாக்காத வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல தொழுகையுடைய இன்னும் பிரதான அம்சம் என்ன தெரியுமா? தொழுகைக்கு முன்னால அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் உது. இந்த உது கூட நம்ம சரியாக அமைச்சு கொள்ள இல்ல, சரியாக நம்ம உதுவை செய்யவில்லைன்னு கேட்டா தொழுகை கிடையாது. என்று கேட்டா அல்லா துக்பலு ஸலாத் இல்ல துஹூர், சுத்தம் இல்லாம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால கண்ணியமானவர்களே, சுத்தம் என்பது தொழுகையில மிக பிரதான அம்சம். சுத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அப்படி சுத்தம் உதுவை கூட நம்ம சரியாக கருத்தி பண்ணணும், சரியாக செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா உதுவுல அல்லாஹுடைய தூதர் அற்புதமான சிறப்புகளை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி கொடுத்தாங்க. ஃபமன் தவல்லஅ ஃபஹ்ஸன உதுஅஹு, யார் அழகான முறையில உதுவை செஞ்சுட்டு சும்ம நதக பிஷஹாதத்தைன், அதாவது அழகான முறையில உது செய்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த ஷஹாத் கலிமாவை யாரு சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னah, அவருக்கு அஸ்ஸமானியா, அதாவது 7 வானங்களுடைய 8 சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறக்கப்படுகிறது. அப்படி திறக்கிற பட்சத்துல மின் ஐ பாப் மின்ஹா, அந்த மனிதர் யாரு அழகான முறையில் உது செய்து விட்டு யாரு கலிமாவை சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற தீர்ப்பு என்ன தெரியும், கூலி என்ன தெரியுமா? 8 சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறந்து விட்டு இந்த வாயில்கள்ல நீ எந்த வாயில வேண்டுமானும் சென்று விடு என்று அந்த அடியானுக்கு அல்லாஹ் சிறப்பிக்கிற ஒரு செய்தியை பார்க்கணும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா முதலாவது உதுவை சரியா செய்யணும். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முகத்தை கழுவுறது, எப்படி இன்றைக்கு மசீஜ் தெரியாத தலையை தடவுகின்ற ஒரு தெரியாத எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். அதே போல கை எது வரைக்கும் கழுவுறது, இதுல பொடுபோக்காக சில பேருக்கு தெரியும், பொடுபோக்காக அல்லது கவனக்குறைவாக விடுகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களை, இந்த மாதிரி சிறப்புகளை எல்லாம் நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்று கேட்டா அதற்கு முன்னால உள்ள நிபந்தனை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த சருத்துகளை, அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்காக அல்லது உதுவிற்காக சொல்லப்பட்ட அந்த செய்திகளை நம்ம பின்பற்ற வேண்டும். அது சரி செய்யாத பட்சத்துல
இந்த மாதிரி சிறப்புகளை ஒரு பொழுதும் அடைந்து கொள்ள முடியாது என்கிற செய்தியை நம்ம விளங்க வேண்டும். அதே நேரத்துல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் என்கிற நபி தொகுப்புல பார்க்கிறோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் உது செய்து கொண்டிருக்கிறாங்க. ஃபக்கத் தவல்ல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆமாம சஹாபாக்களுக்கு முன்னால நபித்தோழர்களுக்கு முன்னால அல்லாஹுடைய தூதர் உது செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல உதுவெல்லாம் செய்து பின்னால அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? அன்தும் குர்ருல் முஹஜ்ஜலூன மின் இஸ்பாஇல் உது. நாளை மறுமையில நீங்கள் எல்லாம் முகம் கைகால் இழுத்தவர்களாக அல்லாஹ்விடத்துல இருப்பீர்கள் இந்த உதுவின் காரணமாக என்று மிக முக்கியமான ஒரு செய்தியை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு முன்னால சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே. இப்ப முகம் கைகால் வெளுத்தவர்களாக நம்ம மாற வேணும் அப்படின்னு கேட்டா நிபந்தனை என்ன தெரியுமா? உது சரியா செய்திருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் எப்படியான வழிமுறைகளை எப்படியான சுன்னத்துக்களை பேணி உதுவை செய்தார்களோ அந்த அடிப்படையில செய்யாத வரைக்கும் இந்த சிறப்புகளை ஒருபொழுதும் அடைந்து கொள்ள முடியாது. ஆக கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா தொழுகை. அதே நேரம் தொழுகை மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒரு மனித இடத்துல ஒரு முஸ்லீம் இடத்துல பிரிக்க முடியாத ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான ஒரு இபாதா என்னன்னு கேட்டா தொழுகை. இந்த தொழுகை இல்லாம ஒரு முஸ்லிமாக ஒரு முஃமினாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த தொழுகை நம்ம சரியாக பிழையின்றி நம்ம நிறைவேற்றுவதற்கு முன்னால கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா உதுவுடைய விஷயம். உதுவை சரியா செய்து கொள்ள வேண்டும். எப்படி அதாவது எப்படி உதுவை ஆரம்பிக்கிறது, எப்படி முடிப்பது, உதுவுக்கு பின்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், உதுவுடைய துஆ என்ன என்கிறதெல்லாம் நம்ம சரியாக கவனத்துல கொள்ள வேண்டும். இன்றைக்குரிய வகுப்பு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி முன்னுரை தொழுகையே நம்ம சீர்திருத்த வேண்டும். அதே நேரத்துல உதுவையே நம்ம சீர்திருத்த வேண்டும். இதற்குரிய சிறப்புகளை எப்படி அடைந்து கொள்வது, இதெல்லாம் சீரமைக்காம இதனுடைய சிறப்புகளை ஒரு காலமும் நம்ம அடைந்து கொள்ள முடியாது என்கிறதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. ஆனா இனி வரும் காலங்கள்ல பின்னால வாரங்கள் என்ன செய்வோம்னு கேட்டா ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் பொறுத்த மட்டும் பொடுபோக்காக அல்லது கவனக்குறைவாக எப்படியான பிழைகளை விடுகிறான். ஏன்னு கேட்டா இன்னைக்கு நம்ம தவிர்க்க முடியாத சொல்ல முடியாத காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது, அதாவது தொழுகையை பத்தி எனக்கு தெரியல, நான் மௌலவி கிடையாது, அதை வாசிக்கல என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இன்றைக்கு அதாவது சந்தர்ப்பங்கள் மஜால் நிறைந்திருக்கிறது. படிப்பதற்கான வாசிப்பதற்கான தொழுகையை பற்றி தேடுவதற்கான நம்ம வீட்டில இருந்தபடியே தொழுகை பற்றி வாசிக்கலாம், படிக்கலாம், தேடலாம். அப்ப சரியாக தொழுகை பற்றி தேடுவது என்பது எல்லா முஸ்லிம்கள் மீது கடமையாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனால தொழுகையை பற்றி அதாவது போலிச்சாட்டுகளும் சொல்லாம சரியாக தொழுவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இனி வர சந்தர்ப்பங்கள்ல பின்னுக்கு வருகின்ற அந்த காலப்பகுதியில எப்படி ஒரு மனிதன் எந்த மாதிரியான பிழைகளை விடுகிறான், இது கவனக்குறைவாக இருக்கிறது, அல்லது இந்த இடத்துல இந்த மாதிரி துஆக்களை ஓத வேண்டும், இந்த துஆக்கள் இந்த மாதிரி பிளவிடுகிறோம், ருக்கூல சில பேர் இந்த மாதிரி பிளவிடுகிறோம், தக்பீர் கற்றத்துல இப்படி பிளவிடுகிறோம், சுஜூதுல இந்த மாதிரி பிளவிடுகிறோம், சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால இமாம்களை சில பேர் முந்திக் கொள்கிறோம். இப்படி ஏகப்பட்ட பிழைகளை நம்ம எல்லாம் தொகுத்து உங்களுக்காக இன்னென்ன பிழைகளை விட்டுறோம். இந்த மாதிரி பிழைகள் விட்டுறதுனால நம்முடைய தொழுகை அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணமாக அமைகிறது. தொழுகை மூலமாக அல்லாஹ் கொடுக்கிற அந்த சிறப்புகளையும் அந்தஸ்துக்களையும் பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுகின்ற என்கிற செய்தி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எதிரொரு நாட்கள்ல எதிரொரு வாரங்கள்ல தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதனால இன்றைக்குரிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டா அற்புதமான ஒரு வணக்கம், அற்புதமான ஒரு அமல். அல்லாஹ்விடத்துல மிக சிறந்த ஒரு வணக்கத்துக்குரிய தொழுகையை நம்ம சரியாக தொழுகிற பொழுதுதான் என்ன செய்யலாம், அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எதிர்வரும் காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை என்ன செய்வோம்னு கேட்டா உதுவுல உது எப்படி செய்வது, உதுவுல என்ன மாதிரி பிழைகளை நம்ம விட்றோம் என்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்காக சொல்ல இருக்கிறோம். எனவே பிழை இல்லாம சரியாக தொழக்கூடிய நல்ல மக்களாக நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.